ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான டிசைன் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா பிங்க்கு. ஸோ சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கலர். ஸோ மஸ்டர்ட் கலர் சாரீ காம்பினேஷனுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸும் அண்ட் அதுக்கப்புறம் சாரியும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாரீ ஸ்டிச்சிங் ஃபால்ஸ் வேணும், அண்ட் அதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேணும், அண்ட் அதுக்கப்புறம் சாரியோட குச்சி அதாவது சுங்கு போடணும், அண்டு ஓரம் அடிக்கணும், ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருங்க. அதுவும் என்ன பட்ஜெட்டுக்குன்னா 2,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, 2,500க்கு ஆரி ஒர்க்கு அண்டு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கு அண்டு சாரீ ஃபால்ஸு அண்ட் அதுக்கப்புறம் சாரியோட குச்சி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஓரமும் அடித்து அவங்களுக்கு பக்காவாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் பண்ணி நாங்கள் அந்த கஸ்டமர் கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப பி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து எப்படி சூஸ் பண்ணேன்னா, சரி ஆல்ரெடி நான் இவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து செகண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, அதேமாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இது வந்து செகண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே பார்டர் மாதிரி நிறையா அவங்களுக்கு போட்டு கொடுத்தனால பார்டர் வேண்டாம், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்கேலப் டைப் வந்து போட்டுட்டு அந்த பிங்க் கலர் வந்து ப்ளவுஸுன்றதுனால பிங்க் கலர் சுகர் பீடில் லோடிங்கும், த்ரெட் கலர் சாரீ வந்து மஸ்டர்ட் கலருன்றதுனால மஸ்டர்ட் கலரில் லோடிங்கும் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேலப் ஜர்ரி வந்து 3 லைன்ஸ் அவுட்லைன் அண்டு 3 சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பீடு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடுன்னு சொல்லி கையில் வந்து நான் அப்படி பண்ணியிருப்பேன். ஹேண்டில் அப்படி பண்ணியிருப்பேன். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே ஸ்கேலப் போட்டு சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ அந்த திலகம் ஷேப்பில் வந்து நான் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீட் பீடும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஹேண்டுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்கேலப் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அது 3 லேயராக கொடுத்துருந்தேன். பேக்குக்கு வந்து நான் ஸ்கேலப் கொடுத்தது ஒரு லேயர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன நம்ம கட்டுப்படி ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சாரீ ஓரம் அடிக்கணும் அண்டு ஃபால்ஸ் போடணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுங்கு கட்டணும், அப்புறம் ஸ்டிச்சிங்கும் பண்ணணும், ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மென்ஷன் பாக்ஸில். ஏன்னா நான் நிறைய ப்ளவுஸோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரைஸோடு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, எப்பயோ போட்ட ப்ளவுஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்துலாம் அதனோட ரேட்டுக்கு இப்போ பண்ணித்தர முடியுமான்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி விலைவாசி வேறு மாதிரி விற்கிது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரைஸோடு ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ப்ரைஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத, ஸோ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக வாங்கியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சாரியோட கலரு. ஸோ மஸ்டர்டு கலரு. ஸோ அந்த மஸ்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் ப்ளவுஸு அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்தது. பேக்கில் வந்து ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து கோல்டு ரோப்பு வாங்கி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுகர் பீட்ஸ் அப்படியே ஃபுல்லாக நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சுகர் பீடை வந்து நெருக்கமாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனில் இருக்கிற பேக் வந்து ஹேங்கிங்ஸு, சரிங்களா? ஸோ ஹேண்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஸ்கேலப் டைப்பு, பேக்லேயும் ஸ்கேலப் டைப்பு, அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து அந்த நம்ம அந்த திலகம் ஷேப் கொண்டு வந்த மாதிரி நான் பேக்லேயும் புட்டாஸ் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தேன். 3 ட்ராப் மாதிரி கொண்டு வந்துட்டு நடுவில் வந்து சுகர் பீட் லோடிங்கும் 2 சைடும் வந்து மஸ்டர்ட் கலர் லோடிங்கும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் 1 or 2 டேஸ்லேயே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அண்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கொரியர் பண்ணலாம். ஸோ நிறைய கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ரேப்பிடோ, டம்ஸோ இந்த மாதிரிலாம் போடுவோம். நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ரேப்பிடோ டம்ஸுக்கெலாம் நீங்கள் தான் பே பண்ணணும். ஆனால் வந்து உங்களுக்கு 1 டேலேயே ஃபினிஷ் பண்ணி இல்லை 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இப்போ நீங்கள் உங்கள் பட்ஜெட் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உங்கள் பட்ஜெட் தான் வேணும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்காக. இல்லை நான் வந்து ஹை பட்ஜெட் 5,000 அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது. இல்லை நீங்களே டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த டிசைன் தான் எனக்கு வேணும், இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது பட்ஜெட் வைஸ் மாறும். சரிங்களா? பாய் பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.